சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா, தேனியிலிருந்து. இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள். ஐயனுடைய இதில் பௌர்ணமி பூஜைக்கு போயிட்டு வந்துட்டோம். அதனுடைய தொடர்ந்து இன்றைக்கி அழகாக இல்லாதவர்களுக்கு உதவி தேவைப்படுபவர்களுக்கு அன்னதானம் கொடுக்க கிளம்பிட்டோம். உங்களுடைய அன்புனாலும் ஆசீர்வாதத்தாலும் ஐயனுடைய கருணையினாலும் நீங்கள் செய்யும் உதவி தான் இந்த முயற்சி, இந்த வெற்றியான முயற்சி, நல்ல முயற்சி எல்லாமேவும் எனக்கு அன்னதானம் பண்ணுங்கன்னு கொடுக்குற என் அன்பு சகோதரிகள், அம்மாமார்கள் எல்லோருடைய உதவினால தான் இது நடந்துட்டுருக்கு. உண்மையிலே இந்த இது தொடர்ந்து நடக்கணும். அன்னதானம் என்பது பிறவி கர்மாவை அறுக்கக்கூடியது. அதனால் தான் என்னவோ சர்க்குரு பசிச்சவனுக்கு சோறு போடுறா சாமி, மானத்தை காக்கணும்டா சாமின்னு சொல்லியிருக்காரு. அந்த அற்புதமான நிகழ்வை பார்க்குறதுக்கு இன்னைக்கு கொடுக்குறதுக்கு தான் செல்வி நானும் கிளம்பிட்டோம். வாங்க, அற்புதமாக போய் இன்னைக்கு அந்த அன்னதானம் என்கிற அற்புதமான நிகழ்ச்சியை செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்க்குருவே சரணம். வணக்கம். இன்றைக்கி அன்னதானம் கொடுக்கறதுக்கு நானும் செல்வியும் புறப்பட்டுட்டோம். எல்லாமே உணவு, சேலைகள், போர்வை, வேஸ்ட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமான நிகழ்வாக இருந்தது எங்களுக்கு. மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு செய்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு இனிமை. உங்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாக தொடர்ந்து ஐயனுடைய குரலை கேட்டு ஆரம்பிப்போம். போட வேணாம், பேசாம போறேன்னு ஆடுவீங்க. ஒரு உயிருக்கு 8 பல்லு உங்க பல்லு விழுதுதா? கால்நடை தன் முன்னால் அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு மனிதனையும் படம் பிடித்து காட்டும் ஒரு அற்புத பரபிரமம் தான் சர்க்குரு. அவருடைய வேண்டுதலுக்கிணங்க, அவருடைய ஆசைப்படி இல்லாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு, ஊனமுற்றோர்களுக்கு, முதியோர்களுக்கு தொடர்ந்து பௌர்ணமி, அமாவாசை, புனர்பூச தினத்தில் அன்னதானம் செய்வதில் நாங்கள் ரொம்ப 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 பெருமைப்படுகிறோம். பாலாஸ் ஆன்மீகத்தின் சார்பாக எங்களுக்கு உதவிகள் வழங்கும் நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த முறை அன்னதானத்தில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஜீவ சமாதியிலிருந்து எங்களுக்கு வழங்கப்பட்ட பிரசாதங்கள், அந்த பிரசாதத்தை எடுத்து கொண்டு வந்து அன்னதானத்தோடு சேர்த்து எல்லாருக்கும் வழங்கினோம். இது ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருந்தது. அங்கிருந்த அருமையான ஒரு பிரசாதம், ஐயனுடைய அற்புதமான பிரசாதம், பரபிரமத்தின் பிரசாதம், கணக்கன்பட்டி மூட்டை சாமிகளின் பிரசாதம், தெய்வீக பிரசாதமாக உணவோடு எல்லோருக்கும் வழங்கப்பட்டது. செல்வி அதை சந்தோஷமாக வழங்கி கொண்டிருந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒவ்வொரு மக்களுக்கும் பசிச்ச வகை அந்த சோறை வாங்கும்போது, அந்த உணவை வாங்கும்போது அவங்க படுற சந்தோஷம் முகத்தில் இருக்குது பார்த்தீங்களா? எண்ணிலடங்காத சந்தோஷம். எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசை, முடிஞ்ச அளவு பண்ணிகிட்ருக்கோம். இந்த உதவிகள் எல்லாமே நீங்கள் வழங்கியவை. உங்கள் மூலமாக ஐயனுடைய அந்த ஒரு சொல்லை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். உழைப்பாளிகளுக்கு, இல்லாதவர்களுக்கு, மதிய உணவே கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, வயதானவர்களுக்கு வணங்கும்போது ரொம்ப எங்களுக்கு ஒரு மன சந்தோஷம். இது எப்போதுமே அன்னதானம் என்பது பிறவி கர்மாவை அறுக்கக்கூடிய ஒரு விஷயம். பிறவி கர்மாவை போக்கணும்னா அன்னதானம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. முதியோர்களை பாருங்கள், என்ன ஒரு சந்தோஷம் அந்த முகத்தில். இந்த அத்தனையுமே உங்களுக்கு இதை உதவி செய்கிற மக்களுக்கு சேரும். மக்களை தேடி மருத்துவம் போல மக்களை தேடி பசிப்பினி போக்கும் இந்த அற்புதமான பணியை நாங்கள் செய்வதற்கு சர்க்குரு அளித்த இந்த எங்களுக்கு ஒரு வாய்ப்பையும், நீங்கள் செய்யும் உதவியும் மறக்க முடியாது. ஐயனுடைய பிரசாதம் எவ்வளவு அதை கேட்டுட்டு எவ்வளவு பக்தி சிரத்தையோடு அதை வாங்கிக்கிறாங்க பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வுகளாகத்தான் நான் பார்த்துட்ருக்கேன். எங்களுக்காக உதவி செய்யும் நீங்கள் அனைவரும் உங்கள் குடும்பத்தோடு நலமோடும் வளமோடும் நிம்மதியாகவும் எந்த பிரச்சனை இல்லாமல் வாழணும். இந்த ஓரத்தில் இருக்கிற மக்களுக்கு போர்வைகள் தேவைப்படுகிறது, சேலைகள் தேவைப்படுகிறது. அவங்க உடுத்தவே ட்ரெஸ் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் செய்யணும்னு தான் பண்ணிகிட்ருக்கோம். எங்களால் முடிந்த உதவியை செய்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால், உங்களுடைய நல்ல எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு இருந்தால் எங்களால் நல்லதாக செய்யும். செல்வியை நானும் கொடுத்துட்டே இருக்கோம். பார்த்துருப்பீங்க, எல்லாம் நம்ம முதியவர்கள், உதவி தேவைப்படுபவர்களுக்கு சேலை, சாப்பாடு எல்லாம் செல்வியை நானும் கொடுத்துட்ருக்கோம். எங்களுக்கு இந்த உதவி இந்த மக்கள் தான் உண்மையிலே நான் மனசார ஐயனிடம் வேண்டுறது. அவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் சரி. அதனால் கண்டிப்பாக சர்க்குரு. ஆமாம், இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது, வாங்க உள்ளவன் போய்ட்டுருக்கலாம். இல்லாதவர்களுக்கு தருவதில் ஒரு பேரானந்தம். நினச்சி பாருங்கள், இவருக்கெல்லாம் உதவி செய்கிறதுல எவ்வளோ பெரிய பேரானந்தம் இருக்கும், எவ்வளோ பெரிய மன நிம்மதி இருக்கும்.
இவர் உண்டு இவர் உடுத்தி வாழ்த்தும்போது இவர்களுடைய வாழ்த்துக்கள் உதவி செய்பவர்களின் குடும்பங்களுக்கு எவ்வளவு ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தையும் கர்மாவையும் போக்கும் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்க வேண்டும். நம்ம மக்கள், குறவ இன மக்கள், நம்மோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்கான உதவிகள் நிறைய தேவைப்படுது. தெருவில் தான் எல்லாரும் இருக்காங்க. குடும்பங்கள் குட்டிகளோட, சின்ன குழந்தைகளோட எல்லோரும் கணவன் மனைவியாக பேருந்து நிலையம் அருகிலும் தெருக்களினுடைய அருகிலும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கான துணி, உணவு, போர்வை இதெல்லாம் நான் கொண்டு போய் கொடுக்கணும்னு தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்கள் செய்யும் உதவிகள் மூலமாக எங்களை நம்பி வழங்கும் அத்தனை மக்களுக்கும், அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பாலா ஆன்மீகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த உதவிகளாம் செய்வது ஐயனுடைய செயல்தான். நாங்கள் ஒன்றுமே இல்லை, நாங்கள் வெறும் கருவிகளே. எங்களால் எதுவும் நடக்காது, ஐயனால் மட்டுமே முடியும். நல்ல உள்ளம் படைத்த மக்களால் மட்டுமே இந்த அற்புதமான விஷயங்கள், அன்னதானம், பேருதவி, உண்மையிலே மானம் காக்கும் ஆடைகள், ஒரு குளிரில், இந்த குளிர்காலத்தில் படுத்துங்கிறதுக்கு போர்வைகள் தேவைப்படுது. நீங்கள் யாராவது இருந்து இந்த பதிவை பார்க்கும் மக்கள் அந்த உதவியை செய்ய நினைத்தால் எனக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் சொல்லலாம். நிச்சயமாக அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்கு ரொம்ப அருமையான ஒரு இதாக இருக்கும். ஏன்னா இல்லாதவங்களுக்கு அந்த துணிகளை தரும்போது, அந்த உணவோடு சேர்ந்து அந்த மானம் காக்கும் ஆடைகளை தரும்போது மிக அற்புதமான புண்ணியம் ஏற்படுகிறது என்பதுதான் உண்மை. நான் இதை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். நிறைய மக்கள் நமக்கு உதவி செய்து அவர்களுக்கு அதனால் ஏற்பட்ட நன்மைகளை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார்கள். இங்கு உதவி செய்யும் மக்கள் எல்லோரும் உங்களை வாழ்த்துவதில் மிக குறியாக இருக்காங்க. அவங்க நல்லா வாழ்த்துறாங்க, நிச்சயமாக மனமாற வாழ்த்துறாங்க. நாங்கள் எங்களுக்காக வாழ்த்து கேட்பதில்லை. நாங்கள் சொல்வதெல்லாம் இதை செய்த மக்களுக்கு, உதவி செய்த மக்களுக்கு மனமாற வாழ்த்துங்கள், அவர்களுடைய கர்மா தீரட்டும், அவர் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் என்றுதான் நானும் செல்வியும் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதைத்தான் அங்கு சொல்லி அவர்களும் வாழ்த்துகிறார்கள். முதியோர்கள் வாழ்த்தும்போது மிக அற்புதமாக இருக்கும். பசித்தவன் உணவு உண்டு வாழ்த்தும்போது அற்புதமாக இருக்கும். இதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஒத்துழைப்பாளர். இறைவா, ஷர்குருவே, என் ஞான வல்லனே, இதை எல்லோரும் உங்களுடைய கருணையால் தொடர்ந்து நாங்கள் செய்யணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. நிச்சயமாக அதுக்கு உதவியை, இது சிறு உதவியாக ராஜா அவர்களுடைய குடும்பத்தார் மலேசியாவிலேருந்து உதவி பண்ணாங்க. முடிஞ்ச உதவி அவங்களும் கொடுத்தாங்க. என்னோட சேர்த்துக்கிட்டு இதையும் பண்ணோம். சர்க்குருவே சரணம். எல்லாம் ஒருபடியாக நல்லபடியாக வேஷ்டி சேலை எல்லாமே கொடுத்து சாப்பாடெல்லாம் முடிச்சிட்டோம், ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரொம்ப அற்புதமாக, மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு, சந்தோஷமாகவும் இருந்தது. உண்மையிலே இந்த பணி மீண்டும் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். உங்களுடைய அற்புதமான ஒத்துழைப்பினால் சர்க்குருவே சரணம். சர்க்குருவே, உங்களுக்கு கோடான கோடி நன்றி. வணக்கம். உங்கள் தேனி பாலா. மீண்டும் அடுத்த பதிவில். நன்றி. குருவே, உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.